ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்போவும் செய்கிற அல்வாவாக இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து மாவு ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா, அந்த ஜவ்வரிசி. அது ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நைஸாக திரித்து எடுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு கொரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு திரிச்சா போதும். ரொம்பவும் நைஸாக திரிக்க முடியாது. இது கூட நம்ம எந்த கப்புக்கு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நல்லா கொதி நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஜவ்வரிசியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி ஓரளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அல்வா பார்க்குறதுக்கு கோதுமை அல்வா மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சுவை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா பதம் வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விழுது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கிண்டி இறக்கணும். இப்போ நம்ம கடைசியாக இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அல்வா பார்க்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இறக்கி வச்ச கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டி ஆயிரும். சுவையான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க.